இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையே கடந்த சில வாரங்களாக உறவில் ஒரு உரசல் விரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்நாட்டு அதிபரின் சீன பயணத்தை தொடர்ந்து தற்பொழுது அதிபர் முகமது மொய்சு மாலத்தீவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்திய இராணுவத்தினரை வரும் 15ஆம் தேதிக்குள் திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதிகாரப்பூர்வமாக இந்த உத்தரவானதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முதல்ல இந்திய இராணுவத்தினர் மாலத்தீவில் அந்த துருப்புடைய பணி என்ன அப்படின்றத விளக்கமாக சொல்லிடுங்க. அதன் பிறகு தற்பொழுது அதிபர் முகமது மொய்சு வெளியிட்டிருக்கக்கூடிய திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின் சாராம்சம் என்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க ரமேஷ். நிச்சயமா நீங்க குறிப்பிட்டீங்க, இந்தியா மற்றும் மாலத்தீவுக்கு இடையில கடந்த சில வாரங்களா அந்த உரசல் போக்கு நீடித்து வருகிறது அப்படின்னு. அது நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய படைகளை மார்ச் 15ஆம் தேதிக்குள் திரும்ப பெற வேண்டும், விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று மாலத்தீவினுடைய அதிபர் முகமது மொய்சு தெரிவித்திருக்கின்றார். ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அவர் இதை கூறுவது முதன்முறை அல்ல. ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தில், அதாவது அண்மையில் அங்கு தேர்தல் பிரச்சாரம் நடந்த போது தான் வெற்றி பெற்றால் மாலத்தீவிலிருந்து இந்திய படைகள் முழுவதுமாக வெளியேற நடவடிக்கை இருப்பேன் என்று தெரிவித்து வந்தார். அதன் பிறகு அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மாலத்தீவிலிருந்து இந்திய படைகள் வெளியேற வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது மாலத்தீவிலிருந்து இந்திய படைகள் வெளியேற வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள முகமது மொய்சு ஒரு மார்ச் 15ஆம் தேதிக்குள் படைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். குறிப்பா இவர் முகமது மொய்சு சீனாவினுடைய ஆதரவாளர். இதனால் தான் அவர் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றார். சமீபத்தில் கூட அவர் சீன சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்டோரை சந்தித்தார். இந்த நிலையில் அங்கிருந்து திரும்பி வந்த நிலையில்தான் இது போன்ற ஒரு அறிவிப்பை அவர் மீண்டும் திட்டவட்டமாக வெளியிட்டிருக்கின்றார். நேற்றுக்கு கூட ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் அவர் பேசும்போது சொன்னாரு, நாங்க சிறியவர்களாக இருக்கலாம், அதுக்காக நீங்க எங்களை புள்ளி பண்றதுக்கான லைசன்ஸாக எடுத்துக்க கூடாது. we might be small but it is not license to bully us அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் யாரை குறிப்பிட்டு சொன்னான்னு தெரியாது, எந்த ஒரு நாட்டையும் குறிப்பிடல. ஆனாலும் அது அவர் இந்தியாவைத்தான் பெயர் சொல்லாமல் குறிப்பிடுவதாக பலரும் ஒரு கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இந்த ஒரு நிலையில தான் அவர் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருப்பது இந்தியா மற்றும் மாலத்தீவுக்கு இடையிலான அந்த உரசல்ல மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பா நீங்க கேட்டீங்க, அவங்க இந்திய வீரர்கள் மாலத்தீவுல என்ன பணி செய்யறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் மாலத்தீவுல ரேடார் நிலையங்களையும் கண்காணிப்பு விமானங்களையும் பராமரித்து வருகிறார்கள். இவை தவிர இந்திய போர்க்கப்பல்கள் மாலத்தீவினுடைய பிரத்யேக பொருளாதார மண்டலத்துல ரோந்து செல்ல உதவுவதற்கான அந்த பணியையும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அவர் இன்னொன்னே சொல்வாரு, இந்திய நாட்டு படை மட்டுமல்ல, வேறு எந்த நாட்டு படைகளா இருந்தாலும் அங்கிருந்து வெளியேறணும் அப்படின்றதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா வேறு எந்த நாட்டுக்கும் இது போன்ற உத்தரவை தெரிவித்ததாக தெரியவில்லை. இந்தியாவுக்கு மட்டுமே தற்போது இது போன்ற ஒரு உத்தரவை தெரிவித்திருக்கிறார். எனவே சீனாவினுடைய மறைமுக அழுத்தத்தின் பெயரிலே தான் அவர் இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும் இந்த உத்தரவு பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இந்தியா மாலத்தீவு நட்புறவில் ஏற்பட்ட உரசல் தற்பொழுது விரிசலாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. மாலத்தீவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்திய இராணுவத்தினரை வரும் மார்ச் 15ஆம் தேதிக்குள் திரும்ப பெற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சு. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.